இருப்பது ஒரு உயிர், போவது ஒரு முறை. மயிர் முஸ்லிமுக்கு டெத் இஸ் நாட் அன் எண்ட், நெக்ஸ்ட் பிகினிங், அடுத்த ஆரம்பம். எனக்கு ஒன்று மரணத்தை கண்டு அஞ்சுபவன் அல்ல முஸ்லிம். குழந்தையிலே எங்களுக்கு கத்தியில தொட்டு தேனை தொட்டு தான் எங்க அம்மா சேனை தொட்டு வைப்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதனால நாங்க வாளால் மடிவதை ஒரு வாழ்வின் பெரிய அங்கமாக கருதுகிறவர்கள், மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த உலகத்துக்கு வழிபோக்கர்களாக வந்தவர்கள் என்று எங்கள் மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு குழந்தையிலேயே பக்குவப்படுத்தப்பட்ட மக்கள். அதற்காக வன்முறைகளை கையில் எடுப்பதல்ல. நாங்கள் இதுவரை அம்புகளை நோகவில்லை, நொந்திருந்தமே. ஆனால் இன்று ஒரு பார்ப்பனர்கள் இந்த அக்ரஹார முறையெல்லாம் பண்ணி போடுங்க. ஒரே நைட், இன்னைக்கு நைட்டு நான் முடிவு பண்ணனா காத்தால ஒரு அக்ரஹாரம் இருக்காது. நம்ம ஒரு மாவட்ட எஸ்பி திரிபாதி கூட இருக்க மாட்டார். ஒரு நிமிஷம் நான் மனசாட்சி அப்படி தாக்கி கலட்டி கீழே வச்சேன்னா தீர்ந்து போச்சு. தற்பெருமை அல்ல சகோதரர்களே, சாதாரண எந்த இல்லைன்னா கவர்மெண்ட் உனக்கு இவ்வளவு என்ன கண்டு பயப்பட மாட்டேன். பாரு, போலீஸ் உட்காந்து வீடியோ புடிச்சுக்கிட்டு இருக்கிறான் கோர்ட்ல கொண்டு. குப்பை மயிருடா, மயிறு லட்சம் மசர்ல இது ஒரு மசரு, மசரு மசரு மயிறு நல்லா எழுதிக்கோ. இதெல்லாம் எனக்கு மயிறு, இந்த சட்டங்கள் எனக்கு மயிருக்கு சமமானது என்று என்னை ஒரு அங்கமாக என் ஒடுக்கப்பட்ட மக்களின் 80 கோடி மக்களின் ஒட்டுமொத்த 97% மக்களுக்கு சம அந்தஸ்தும் சம உரிமையும் கிடைக்காத வரை இந்த சட்டங்கள் எங்களுக்கு மயிருக்கு சமமானவை. இதை தெரிந்து கொள். இதற்காக எனக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை என்றால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. 70 ஆண்டுகள் கூட தூக்கில் கூட தொங்க தயாராக இருக்கிறேன். பின்னால் ஒரு விழிப்புணர்வுள்ள ஒரு சமுதாயம் வரும். அவர்கள் எங்கள் எலும்புகளை கூட தோண்டி ஒரு நாள் நன்றி செலுத்துவார்கள். வரலாறு எங்களை விடுதலை செய்யும் என்ற நம்பிக்கையில் உள்ளவர்கள். அதுவரை இந்த சட்டங்கள், இந்த காவல்துறைகள், இந்த அடக்குமுறைகள், இந்த ராணுவங்கள், இந்திய அரசுகள், மாநில அரசுகள் என்னை பொறுத்த மட்டில் சகோதரர்களே நல்ல தெள்ள தெளிவாக சொல்லுகிறேன், மயிருக்கு சமமானவர்கள், மயிருக்கு சமமானவர்கள். நீ இன்னும் 100 வருஷம் கொடுத்துக்கோ, நாளைக்கு எந்த மேஜிஸ்ட்ரேட் இங்க